இவ்வளவு செலவு பண்ணி நான் 3 மணி நேரம் படத்துல போய் உட்கார்ந்து எனக்கு நீங்க வந்து ஒரு மொக்கையான ஒரு படத்தை கொடுப்பீங்க, நான் வெளியே வந்து விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கு? நாங்க வந்து ஒப்பீனியனே சொல்லல. நீங்க டீசர் ரிலீஸ் பண்ணி ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்றீங்க, நீங்க ஆடியோ ரிலீஸ் வச்சு ஒரு ஒப்பீனியன் மாஸ் ஒப்பீனியன் கிரியேட் பண்றீங்க. படம் நல்லா இல்லைன்னா படத்தை வாங்காம கூட சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வர்றீங்க இல்லையா? பட் ஆனால் நாங்கள் படத்தை பார்த்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த படத்தை நீங்கள் திருப்பி தருவீங்களான்னு கேட்குறேன். சோசியல் மீடியாங்கிறது தனியாக கிடையாது, மக்கள் தான் சோசியல் மீடியா. மக்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க, ஒன்று எழுதுறாங்க, பேசுகிறாங்க. அப்போ இந்த கருத்தை மக்கள் பேசுறதுக்கு எழுதுறதுக்கும் அடிப்படையில் தூண்டுறதே வந்து சினிமா தான். அந்த சினிமா நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. மனசாட்சியே கிடையாதா இவங்களுக்கு நான் கேட்குறேன். சங்கரை வாயை திறந்து சொல்லுங்க, உண்மையிலேயே இந்தியன் 2 நல்லா இருந்துச்சு அப்படின்னு. நியாயப்படி பார்த்தா உண்மையிலேயே வந்து ஞானவேல் ராஜா மேலே வந்து ஒரு கேஸை போட்டு நான் கொடுத்த காசை திருப்பி கொடுறான்னு கேட்கணும். இந்த படத்தை நாங்கள் வசூல் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்றதே ஒரு குற்றம், நான் அது கிரைமுங்கிறதே. நீ எப்படி வந்து ஒரு மோசமான ப்ராடக்ட் இந்த சமூகத்தில் வித்துட்டு இதை மக்கள் வாங்கல, அது காரணம் வந்து இது மோசம்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய வந்து அயோக்கியத்தனம். இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த தியேட்டர் இருக்கு. அது ஒரு தனி தீவு, அந்த தீவுக்குள்ள யாரும் போகக்கூடாது. அது வந்து கைலாசா கிடையாது, நித்யானந்தா ஓனர் கிடையாது. திரைக்கடல் நேயர்கள் வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக சத்யராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். திரையரங்களில் பப்ளிக் ஒப்பீனியன் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பல விமர்சனங்கள் இருந்ததுனால இப்போ அது எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்து இருக்கிறாங்க. இது வந்து திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு நேர்காணலில் இந்த மாதிரி இது இருக்கக்கூடாது, இதனால் பாதிக்குதுன்ற ஒன்ன விஷயத்த இப்போது தமிழ் ஃபிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் அவங்க வந்து இல்லை இது வந்து தேட்டர் வளாகங்கள் மட்டும் இல்லை, மொத்தமாகவே எடுக்கவே கூடாது, இது நிப்பாட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்கள் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து பேசும். முதல்ல இது எடுக்கவே கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இதை துவங்கி வச்சது வந்து திருப்பூர் மணி அவரை துவங்கி வச்சுக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவரே வந்து ஒரு ப்ரொடியூசராக இருந்திருக்காரு, டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காரு, தியேட்டர் ஓனர். அவருக்கு பிரச்சனை வந்து இப்போ தியேட்டர் ஓனராக தான் பிரச்சனை வந்திருக்கு. அவர் வந்து திருப்பூரில் வந்து சக்தி காம்ப்ளெக்ஸ், சக்தி சினிமாஸ் அவர் தான் தாராபுரத்தில் வச்சிருக்காங்க, கோபிச்செட்டி வேலையில் வச்சிருக்காங்க. அவங்க தியேட்டர் ஓனர் குரூப்ஸ். இதில் சிக்கல் எங்கே வருது அப்படின்னா, அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, பப்ளிக் ஒப்பீனியன் வந்து தியேட்டருடைய வசூலை வந்து ஸ்பாயில் பண்ணது, படத்தை வந்து ஓட்ட விடலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் யூஸ்வலாகவே பார்த்தீங்க அப்படின்னா படம் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து புக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. புக்கிங் வந்து 2 நாள் 3 நாள் ஃபில் ஆகிடுது. முதல்ல ஃபர்ஸ்ட் நாள் ரிவ்யூவை பேஸ் பண்ணி அடுத்த 2 நாள் கலெக்ஷன்லாம் இல்லை, அதுக்கு பிறகு தான் கலெக்ஷன் வருது. பிரச்சனை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, படத்தோட ரிவ்யூ பேடாக போயிடுச்சுன்னா எங்களுக்கு வந்து கலெக்ஷனே நின்றுது அப்படிங்கிறாரு. நாம் ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக, ஒரு சாதாரண ஒரு மனுஷன் நான் கேட்குறேன், நான் ஒரு 300 400 செலவு பண்ணி ஒரு சிங்கிள் ஆளாக போய் தியேட்டரில் போய் நான் ஒரு 3 மணி நேரம் செலவு பண்ணி ஒரு ½ டே செலவு பண்ணி நான் படத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னா அந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடை இருக்கு இல்லையா? இது இந்திய ஜனநாயகத்துக்கே விரோதமானது. டெமோக்ரஸியில் யார் எதை வேணாலும் ஒப்பீனியனை வந்து முன்வைக்கலாம். நீங்கள் வந்து எனக்கு ஒரு படம் நான் காசு கொடுத்து பார்த்துருக்கேன், ஒரு ஃபேமிலியாக போனாங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபா இல்லாமல் படத்தை பார்க்க முடியாது. குறைஞ்சபட்ச செலவு சொல்கிறேன். இது இல்லாமல் பார்க்கிங் சார்ஜஸ், உள்ள பாப்கார்ன் வாங்குறதுலேருந்து எக்கச்சக்கமான எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அதுவும் ஃபேமிலியோட போனால் இன்னும் கஷ்டம். ஆமாம், அதில் ஒரு 5000 கிட்ட தான் அங்கே செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதாவது நான் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை போனாலே 1000 ரூபா, ஒரு அம்மா அப்பா இன்னும் சேர்த்து போனால் 5000 ரூபா வேணும். இவ்வளவு செலவு பண்ணி நான் 3 மணி நேரம் படத்துல போய் உட்கார்ந்து எனக்கு நீங்க வந்து ஒரு மொக்கையான ஒரு படத்தை கொடுப்பீங்க, நான் வெளியே வந்து விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்கு? இது வந்து உண்மையிலேயே வந்து நான் ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறேன், சாப்பாடு சாப்பிட்டேன், சாப்பாடு நல்லா இல்லை, திருப்பி நான் ஹோட்டலுக்கு போயிட்டு தான் இருக்கேன், அந்த ஹோட்டல் அப்படிதான் இருக்கு அப்படிங்கும்போது ஒரு மீடியாக்காரன் கேட்கும்போது இந்த ஹோட்டலுக்கு போகாதீங்க, சாப்பாடு நல்லா இல்லை, இங்கே சாப்பிட்டா எனக்கு டயரி ஆகுது, டென்ஷன் ஆகுது அப்படின்னு நான் சொல்லத்தான் செய்வேன். இல்லை, அவங்களும் அதை ஒரு உதாரணமாக வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஹோட்டலில் சாப்பாடு சரியில்லைன்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி சரியில்லை மாற்றுங்கன்னு சொல்லணுமே தவிர வெளியில் வந்து எப்படி பேசுவீங்க? அப்படி பேசுனா ஹோட்டல் உரிமையாளர் உங்களை சும்மா விட்டுருவாரான்னு வேறு கேட்குறாங்க. ஹோட்டல் உரிமையாளர் இது வரைக்கும் சொல்லவே இல்லைன்னு அவர் நினைக்கிறாரான்னு கேட்குறேன். எத்தனை படம் ஃபெயிலியர் ஆயிருக்கு, எவ்வளவோ படம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல டீசர் ரிலீஸ் பண்ணி பயங்கர பிரம்மாண்டம் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆடியோ ஃபங்க்ஷன் லான்ச் பண்ணி படத்தை வந்து நாங்கள் வந்து இது வந்து தமிழ் சினிமாலேயே முதல் முறையாக இந்த சப்ஜெக்ட் நாங்கள் பேசியிருக்கோம். இப்படி சொல்லாத ஆக்டரோ ப்ரொடியூசரோ டைரக்டரோ கிடையவே கிடையாது. எல்லாரும் வந்து நின்றுக்கிட்டு இது ஒரு டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட், இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் பேசப்படாத ஒரு சப்ஜெக்ட், முக்கியமான கதைக்களம், மிகப்பெரிய வெற்றி அடையும். தமிழ் சினிமாவே அடுத்த கட்டத்துக்கு எடுத்து ஒரு படம், தமிழ் சினிமாவே அடுத்த கட்டத்துக்கு இந்த டயலாக் சொல்லாத டைரக்டரோ ப்ரொடியூசரோ இல்லை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எதுக்காக அந்த ஃபேக் ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க? நாங்கள் வந்து ஒப்பீனியனே சொல்லலை. நீங்கள் டீசர் ரிலீஸ் பண்ணி ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறீங்க, நீங்கள் ஆடியோ ரிலீஸ் வச்சு ஒரு ஒப்பீனியன் மாஸ் ஒப்பீனியன் கிரியேட் பண்ணுறீங்க. படம் பயங்கரமான படம், உள்ளே வந்தால் ஒரு புரட்டி போடுற அளவுக்கான ஒரு மாசான விஷயம் இருக்குன்னு சொல்லி ஆடியன்ஸை பொய் சொல்லி ஏமாற்றி பிடிச்சு காசை வாங்கிருக்கீங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். விருப்பப்பட்டு நான் காசு கொடுத்தாலும் அந்த விருப்பத்தை எனக்குள் விதைக்கிறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குல்ல. ஒருத்தர் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் டிவி ஓடிட்டு இருக்கு, ஒரு குழந்தை உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு பிஸ்கட் விளம்பரமோ ஒரு கேக் விளம்பரமோ ஒரு விளம்பரத்தை பார்க்கும்போது குழந்தைக்கு டெம்ட் ஆகும்.
அப்போ அதை வாங்கி கொடுப்பான்னு கேட்குது. அப்போது அட்வர்டைஸ்மெண்ட், பாப்புலாரிட்டி அல்லது பப்ளிசிட்டி பண்ணுறது அப்படிங்கிறது ஆடியன்ஸை டெம்ப்ட் பண்ணுறது தான். அப்போ அந்த டெம்ப்டை பண்ணி நான் காசை கொடுக்க வச்சிருவீங்க. உள்ளே வந்துட்டு நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லை, இந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னால் உடனே கடுப்பாகிறீங்க. ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் மட்டும் போய் என்ன பண்ணுறீங்க, படத்தை பார்க்குறீங்க, படம் நல்லா இல்லைன்னா படத்தை வாங்காமல் கூட சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வர்றீங்க இல்லையா? பட் ஆனால் நாங்கள் படத்தை பார்த்ததுக்கு பிறகு நாங்கள் அந்த படத்தை நீங்கள் திருப்பி தருவீங்களான்னு கேட்குறேன். நான் படம் பார்க்குறேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ சொன்ன எதுவுமே இந்த படத்தில் இல்லை, இது தமிழ் சினிமாவை புரட்டி போடுற படம் கிடையாது, இந்த கதைக்கெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய கதைக்கலாம், நீ எனக்கு காசை திருப்பி கொடுத்துருவியா? நீ பொய் சொல்லி விற்கும் போது நான் அதை விமர்சிக்கிறது நீ எப்படி தடை சொல்லலாம்? அது மிகப்பெரிய தப்பு. அவர் திருப்பூர் மணி சொன்னது வன்மையாக கண்டிக்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேட்டர் வச்சிருக்கீங்க, நீங்கள் பிவிஆரோட போட்டி போட முடியல, உங்களுக்கு வந்து வசூல் குறையுது அப்படிங்கிறதுக்காகலாம் நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது. சமீபத்தில் வந்த படங்களில் பெரும்பாலான படங்கள் வந்து மாஸ் ஹீரோக்கள படங்கள் எல்லாம் ஃபெயிலியர் தான். நீங்கள் கொண்டு அவங்களுக்கு 200 கோடி கொடுக்குறேன், 100 கோடி கொடுக்குறேன், 300 கோடி கொடுக்குறேன், நீங்கள் காசை கொடுத்துருவீங்க, அதை நீங்கள் தேட்டரில் எங்கள்கிட்ட வசூல் பண்ணுறீங்க. அப்போ நாங்கள் படம் சரியில்லைன்னா நாங்கள் விமர்சிக்க பண்ணத்தான் செய்வோம். அது வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஏற்றுக்கவே முடியாது. இப்போ அவர் சொன்னதை ஒரு அசோசியேஷன் முன்னெடுக்குது. இப்போ என்னன்னா அவங்களே அதை தான் சரின்னு விரும்புகிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குது இல்லையா? அதாவது பப்ளிக் ஒப்பீனியனால தான் மட்டும்தான் இங்கே வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பாதிப்படையுதுன்ற அளவுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டில் குறிப்பிட்டு. பப்ளிக் ஒப்பீனியன் எல்லாம் ஒரு 5 வருஷம் இருக்குமா? அதுக்கு முன்னாடி பப்ளிக் ஒப்பீனியன் பெருசாக கிடையாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபெயிலியர் ஆன படங்கள்லாம் எப்படி ஃபெயிலியர் ஆச்சு? அது போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு. ரஜினியோட பாபாவே ஃபெயிலியர் தான், கலெக்ஷன் வரல. எவ்வளோ படங்கள் பழைய டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸே காசை திருப்பி கொடுத்துருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா? இது எப்படி நடந்துச்சு? ஏதோ நாங்கள் யூடியூப் எடுத்துகிட்டு போய் அந்த யூடியூபர் சொல்கிறதுனால தான் அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் குவாலிட்டியான படத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க. சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ரப்பர் பந்து வந்துச்சு, வாழையெல்லாம் வந்துச்சு, சோஷியல் மீடியா கொண்டாடிச்சு அந்த படத்தை. கண்டிப்பாக நீங்கள் விமர்சித்து பொலிட்டிக்கல் அஜெண்டா இருக்கிறவன் சில பேர் விமர்சிப்பான். அவனுக்கு ஒரு ஜாதிய பின்புலத்தோட சில படங்களை வந்து விமர்சிக்கக்கூடிய குரூப் எப்பவுமே ஒரு 5% இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அந்த படத்தை கொண்டாடி தீர்த்தது யாரு? ரப்பர் பந்து படம் எல்லாம் ஒரு புது டைரக்டர் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆன படத்தை கொடுக்க முடியுது இல்லையா? அதுக்கு எது காரணம்னா சோஷியல் மீடியா தான் காரணம். ஏன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. ஆமாம், அது அடுத்தடுத்து ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆக்குனது இந்த சோஷியல் மீடியா. ஆமாம், சோஷியல் மீடியாங்கிறது தனியாக கிடையாது, மக்கள் தான் சோஷியல் மீடியா. மக்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க, ஒன்று எழுதுறாங்க, பேசுகிறாங்க. அப்போ இந்த கருத்தை மக்கள் பேசுறதுக்கு எழுதுறதுக்கும் அடிப்படையில் தூண்டுறதே வந்து சினிமா தான். அந்த சினிமா நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க. கருத்தே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது வந்து அதே மாதிரி கருத்து சொல்கிறதுக்கு தேட்டருக்கு நாங்கள் மைக் எடுத்துட்டு யாரும் வரக்கூடாதுன்னு சொல்கிறது ஜனநாயகத்துக்கு ரொம்ப 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 விரோதமானது. அப்படியெல்லாம் ஒரு தீவு கிடையாது. ஒரு தேட்டர் அப்படிங்கிறது ஒரு தீவு கிடையாது. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த தேட்டர் இருக்குது. அது ஒரு தனி தீவு. அந்த தீவுக்குள்ளே யாரும் போகக்கூடாது. அது வந்து கைலாசா கிடையாது, நித்யானந்தா ஓனர் கிடையாது. அது வந்து ஒரு மக்கள், வெகுஜன மக்களால் பார்க்கப்படக்கூடிய ஒரு ஊடகம், பிளேஸ். அதை வந்து இவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போட்டு கொண்டு வர முடியாது. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, தியேட்டருக்காரங்களே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 4 பேர்த்த வச்சுக்கிட்டு அங்கே யூடியூபர்ஸையோ டிஜிட்டல் மீடியாவையும் வரக்கூடாதுன்னு மிரட்டி அங்கிருந்து தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் நீ அதிகம். வன்முறை அங்கே நடக்கிறதுக்கு கண்டிப்பா வன்முறை. இவங்க பண்றது வன்முறை தான் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 பேர் 3 பேர் ஆரம்பத்தில் வந்து இந்த பவுன்சர்ஸ் மாதிரி ஆட்களை வந்து தியேட்டர் முன்னாடி போட்டுக்கிட்டு யாராவது மைக் எடுத்துட்டு வந்து அவங்க மிரட்டி வெளியே அனுப்புற வேலையை இவங்க செய்வாங்க. இது வந்து ஒரு பெரிய வன்முறை தூண்டுற செயலாக தான் அது போய் முடியும். ஸோ அதனால் இவங்க சொல்கிறத வந்து 100% அக்செப்டபிளே கிடையாது. ஓகே, ஒரு 3 படங்களை இதனால் பாதிச்சுதுன்றது அவங்க கோட் பண்ணுறாங்க. முதல்ல சொல்கிறது இந்தியன் 2 பப்ளிக் ஒப்பீனியனால இந்த படம் சரியாக ஓடலை அப்படின்னு இந்தியன் 2 ஃபஸ்ட்டு வைக்கிறாங்க. 2வது வேட்டையன், அந்த படமும் இதனால் பாதிச்சுது அப்படிங்கிறாங்க. 3வது இப்போ இதில் வெளியான கங்குவா, இந்த படத்தை எப்படி பார்க்குறீங்க? மனசாட்சியே கிடையாதா இவங்களுக்கு நான் கேட்குறேன். சங்கரை வாயை திறந்து சொல்லுங்க, உண்மையிலேயே இந்தியன் 2 நல்லா இருந்துச்சு அப்படின்னு. இந்தியன் 2 யாருமே பார்க்கல, அந்த படம் நல்லாவே இல்லை. நீங்கள் இந்தியன் 1 உண்மையிலே ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண ஒரு படம், கரப்ஷன் குறித்தான ஒரு இம்பாக்ட், அது வந்து ஒரு உரையாடல் நிகழ்த்தின ஒரு படம். இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. இது வந்து ஒரு கார்ட்டூன் மாதிரி அந்த படத்தை எடுத்து வச்சுட்டு இதுக்கு வந்து கொடுத்த பில்டப் இருக்குது பார்த்தீங்களான்னு. கமல்லாம் பயங்கர பில்டப் கொடுத்தாரு. இது அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அதை செஞ்சிடும், இதை செஞ்சிடும் அப்படிலாம் பேசினாங்க. இந்த பில்டப் எக்ஸ்பெக்டேஷனோட தான் எல்லாரும் போய் பார்த்தான் படத்தை. அங்கே போனால் அது வந்து ஒரு கோமாளி படம் மாதிரி இருக்குது. இந்த படத்தை நாங்கள் வசூல் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்கிறதே ஒரு குற்றம். நான் அது கிரைமுங்கிறதே. நீ எப்படி வந்து ஒரு மோசமான ப்ராடக்ட் இந்த சமூகத்தில் விற்றுட்டு இதை மக்கள் வாங்கலை, அது காரணம் வந்து இது மோசம்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய வந்து அயோக்கியத்தனம். இந்த வார்த்தையை நான் அன்பார்லிமெண்ட்ரியாக இருந்தாலும் அயோக்கியத்தனம். அது நீ ஒரு படத்தை காமிச்ச நல்லா இல்லைன்னு சொன்னால் குத்தங்கிற மோசமான ஒஸ்டான படம் இந்தியன். அதில் எந்த எமோஷன்ஸுமே இல்லை, ஒரு கார்ட்டூன் மூவி மாதிரி இருக்குது. அதை பற்றி விமர்சிக்க கடுப்புங்கிறாங்க. இப்போ வேட்டையன் வந்து விமர்சனத்துக்கு உள்ளானது காரணம்னா அது வந்து ஒரு சினிமாட்டிக் லாங்குவேஜில் பொருத்த முடியல. ஒரு நல்ல சப்ஜெக்ட், அற்புதமான சப்ஜெக்ட் வேட்டையன். ரஜினிகாந்துக்காக உங்களுக்கு சில காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழலுக்கு டைரக்டர் வர்றாரு, அதனால ஒரு ஃபெயிலியர் சந்திக்குது.
ஒரு பின்னடைவை சந்திக்குது. அதுவும் வசூல்லாம் பண்ணிருச்சு படம். பட் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. ஒரு ஜெய்பீம் வந்து ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு, அந்த ஹைப்புக்கு இது போகலை. அது காரணம் என்னன்னா ரஜினிகாந்த் இதுக்குள்ள பொருந்தலை, ஒரு மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ ரஜினிகாந்த் பொருந்தாதனால படம் லைவா இல்லை, சினிமாட்டிக்கா இல்லை, அது ஏதோ டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கமர்ஷியலோட கலந்ததுனால கொஞ்சம் அது விட்டாத மாதிரி, ஒரு ஃபிக்ஷனல் தனித்தனியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ அது சிக்கலாக மாறுது. அப்போ ஆடியன்ஸ் அதை விட்டு விலகத்தான் செய்வான், அதை விமர்சிக்க தான் செய்வான். அந்த சப்ஜெக்டை கொண்டாடி இருக்கான், நல்ல சப்ஜெக்ட்னு பேசியிருக்கான், எல்லாருமே நிறைய பேர் பேசியிருக்காங்க, இது நல்ல சப்ஜெக்ட். சில இடத்துல போர் அடிச்சிருச்சு, தேவையில்லாத டான்ஸு, தேவையில்லாத ஃபைட்டு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது வந்து விமர்சனமாக சொன்னாங்க. இதை ஒரு டைரக்டருக்கு அவர் எடுத்துக்கிறாரு. ஆமாம், ரஜினிக்காக படம் பண்ணால் காம்ப்ரமைஸ் பண்ணால் சில சிக்கல் வரும்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் விமர்சனம் பண்ண நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளால கடுப்பாகிறேன். நீ ஏன் அப்படி வேட்டையை நல்லா இல்லைன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் கங்குவாவனா சொல்லவே வேண்டியதில்லை. இவங்க கொடுத்த பில்டப் என்னன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. 2000 கோடி அப்படின்னாங்க, பயங்கர வசூல், இந்தியாவே திரும்பி பார்க்கும். அப்படி ஆகும் இப்படி ஆகும். ஆக்சுவலி வேணால் இந்த கேஜிஎஃப் இது மாதிரியான படங்கள்லாம் பயங்கர ஈர்ப்பை கிரியேட் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி இது ஒரு பயங்கர வேர்ல்டு லெவலில் கிரியேட் பண்ணும், ஒரு மிகப்பெரிய வசூலை கிரியேட் பண்ணு சொல்லிட்டு என்ன ப்ரொமோ பண்ணாங்க இவங்க. இவ்வளோ ப்ரொமோ பண்ணி அப்பவும் பார்த்தீங்கன்னா பேன் இண்டியாவில் எல்லாருமே முதல் 3 நாளில் வந்து டிக்கெட் புக் பண்ணி வச்சான். புக்கிங் தான் அதெல்லாமே திருப்பி ஆக்ஷன். நியாயப்படி பார்த்தா உண்மையிலே வந்து ஞானவேல் ராஜா மேலே வந்து ஒரு கேஸை போட்டு நான் கொடுத்த காசை திருப்பி கொடுறான்னு கேட்கணும். நீ என்ன பில்டப் கொடுத்த, 2000 கோடினா அதுன்னா இதுன்னா பயங்கரமாக கொண்டு வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் 3D டெக்னாலஜி உனக்கு பயன்படுத்தவே தெரியாது. 3D டெக்னாலஜி கொண்டு வந்து இங்கே போட்டு அது 3D படம் மாதிரியே இல்லை. 3Dயா இல்லை பிளைனாக பார்க்க முடியுமா, கண்ணாடியை கழட்டுறதா போடுறதானே தெரியாமல் ஆடியன்ஸ் கடுப்பானா. ஸோ அப்போ இவங்க ஓவர் ப்ரொமோஷனை கொடுத்து படங்களை காலி பண்ணது இவங்க தான். ஒரு பையன் வந்து 100 மார்க் வாங்கக்கூடிய பையன் ஸோ வாங்குறான்னு வச்சுக்கலாம். அப்பா வந்து எவ்வளோ மார்க் வாங்குறேன்னு கேட்குறான். 90 மார்க் 95 மார்க் வாங்கிடுவோம்ப்பா அப்படிங்கிறான். அப்பா பார்க்குறா 100 மார்க் வாங்குறான், சந்தோஷப்படுறாரு. ஃபெயில் ஆகக்கூடிய பையன் நான் 90 மார்க் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் அப்பா என்ன நினைப்பாரு, பையன் 90 வாங்கிடுவான் போல இருப்பாரு. காலையில் ரிசல்ட் வந்து ஃபெயில் ஆனால் என்ன பண்ணுவார், தூக்கி போட்டு மிதிப்பார். இது வீட்டில் நடக்கிற விஷயம் தானே, சாதாரண யதார்த்தமான இடம். நீ நம்பின, நீ நல்லா படிப்புன்னு சொன்ன, படிச்சேன்னு சொன்ன, படித்த மாதிரியே பில்டப் வேற கொடுத்த, 90 மார்க் வரும்னு வேற சொன்னேன், பார்த்தா ஃபெயில் ஆகிக்கிறாரு. இது ஒரு இயல்பான ஒரு காமன் சென்ஸ் உள்ள ஒரு மக்கள் இப்படி தான் செயல்படுவாங்க. ஒரு கோபம் வரதானே செய்யும். ஆமாம், காமன் சென்ஸ் உள்ள மக்கள் கோபப்பட தான் செய்வாங்க. நான் இல்லைங்க, தேட்டரில் போய் 3 மணி நேரம் உட்காந்துட்டு வர்றது, வெளியே வரும்போது டயர்டாக வந்தால் எவ்வளோ கடுப்பாகும். தலை வலிடான்ட்டு வெளியே வரும்போது தான் அந்த காசை கொடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கமான நமக்கு தான் தெரியும். 300 ரூபா 400 ரூபா அப்படிங்கிறது நான் என் பிள்ளைக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்குற காசு, நான் வந்து என் பிள்ளைக்கு மருந்து வாங்கி கொடுக்குற காசு, என் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்குற காசு, இது எல்லாத்தையும் ஒரு நாள் வீட்டு செலவு காசு, எல்லாத்தையும் விட்டு தான் நான் படத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். நீ அங்கே போய் ஒன்றுமே இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும், கோவம் வரத்தான் செய்யும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி என்ன உங்களை மன நிம்மதி இல்லாமல் அனுப்புது, அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் தானே, நீங்கள் பார்த்துட்டு கிளம்பலாமே, அது என்ன சமூகத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது, நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்து படத்தை படமாக பாருங்கள் அப்படின்றதெல்லாம் அவங்க கோட் பண்ணுறாங்க. படங்கிறது எமோஷன் ஃபேக்டர். ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் படம் அப்படிங்கிறது எமோஷனை கடத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த எமோஷனை கடத்தக்கூடிய விஷயத்தில் நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் கண்விட்டு அழுதவங்களாக இருக்காங்க. 96 படம் பார்த்துட்டு சில பேர் அழுது கூட பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னோடய லைஃப் மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப மென்மையாக, இது முக்கியமான விஷயம். அப்போ ஒரு எமோஷனை கடத்தும் போது மனிதனுடைய உணர்வில் ஒரு சேஞ்சஸ் வரத்தான் செய்யும். கோபமும் பாசமும் உணர்வை கடத்தும் போது வரும். நீ தப்பாக கடத்துற, படத்தில் ஒன்றும் இல்லைன்னா கோபம் வரத்தான் செய்யும். மனுஷனை ஒரு ரோபோ மாதிரி ட்ரீட் பண்ண நினைக்காது. நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, நீங்கள் என்ன படத்தை சும்மாவாக போட்டு காமிக்கிறீங்க, நான் எதுவுமே பேசக்கூடாது, எனக்கு எமோஷனே வரக்கூடாது, நீங்கள் என்ன சும்மா போட்டு வேணா படத்தை, 3 நாள் சும்மா படம் ஓட்டுறேன், பார்த்துட்டு வேணா ரிவ்யூ நல்லா தான் சொல்லுங்கள், நல்லா தான் சொல்லுங்கள் பார்க்கலாம். சாத்தியம் இல்லைல்ல. நீ போட்ட காசு எடுக்கும்னு நீ நினைக்கிற, ஆனால் நான் வந்தபோது நீ எந்த எமோஷனல் இம்பேலன்ஸுக்கு ஆகக்கூடாது அப்படின்னா அது எப்படி எமோஷனல் இம்பேலன்ஸ் ஆகாமல் எப்படி இருக்க முடியும்? ஒரு படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜே பேபின்னு ஒரு படம் வந்துச்சு, பெரிய பாப்புலாரிட்டியெல்லாம் இல்லை அந்த படத்துக்கு, ஆனால் படம் ஓடிச்சு. அந்த படம் பார்க்கும்போது 4-5 முறை நான் கண்கலங்குறேன். ஒரு படம் ஒரு மனிதனோடு இன்ட்ராக்ட் பண்ணுது, ஒரு ஆடியன்ஸை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகுது, என்னோட பார்ட்டிசிபேட் பண்ணுடா அப்படின்னு படம் சொல்லுது. அப்போ நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அந்த படத்தோடு நான் ஒன்றும் போது அது எனக்கு ஒரு எமோஷனல் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நான் பார்ட்டிசிபேட்டே பண்ணாத படத்தை தான் கடுப்பாக வெளியே வர்றோம். இது என்ன நம்மளை உள்ளே சேர்த்துக்க மாட்டேங்குது, வேஸ்ட் இது அப்படின்னு வெளியே வரோம். அதை சொன்னால் கோவப்படுறாங்க. இதே ஒரு பொய். சினிமா அப்படிங்கிறது சமூகத்தில் மிகப்பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது, அது பல்லாமலாம் இல்லை. இவர் சும்மா சமூகத்தில் வந்து சினிமா ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணலைன்னு ஒரு பொய் சொல்கிறாங்க. நீங்கள் திராவிட இயக்கம் அப்படிங்கிறதே சினிமாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம். சினிமா ஒரு பெரிய ஃபேக்டர், வெகுஜனத்துக்கு சொல்ல வர்றேன். திராவிட இயக்கத்தில் மிகப்பெரிய சாதி ஒழிப்பு பிரச்சாரங்கள், பெரியாருடைய பகுத்தறிவு சுயமரியாதை இயக்க மாநாடுகள், பெரும் பிரச்சாரங்கள், நீதி கட்சி வரலாறு, எல்லாமே பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் சினிமா ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. பராசக்தி படம் தமிழ் சினிமாவை மாற்றி இருக்குது. திராவிட இயக்க சிந்தனை சினிமாக்குள் போயிருக்கு. கடைசியாக வந்து ஜெய்பீம் வரைக்கும் அது இப்போ நீங்கள் ஜெய்பீம் படம் வந்து சக்ஸஸ் ஆன உடனே இருளர் மக்கள் யாருன்னு தேடி மக்கள் பார்த்தாங்க, அவங்களுக்கு நிறையா உதவி செய்ய போனாங்க. அரசாங்கமே இருளர் மக்களை நோக்கி நகர ஆரம்பிச்சது. கண்டிப்பாக இது மாதிரி உலகம் முழுக்க பல பிரச்சனைகளை நோக்கி
நகர்த்தி கொண்டு போனதே எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சினிமாக்கள். வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஷிண்ட்லர்ஸ் லிஸ்ட் அப்படிங்கக்கூடிய முக்கியமான படம் வந்து ஸ்பீல்பர்க்கால் எடுக்கப்பட்ட படத்தை பார்த்து தான் எக்கச்சக்கமான பேர் யூத படுகொலை ஒரு இனப்படுகொலைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து அறிஞ்சுக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இன்னைக்கு இஸ்ரேலுடைய வரலாறு வேறையாக இருக்குது. இஸ்ரேல் யூதர்களுக்கு என்ன ஜெர்மனியில் நடந்ததோ அதை இன்னைக்கு அவங்க பாலஸ்தீனில் பண்ணிட்டு இருக்காங்க. அது தனிக்கதை. ஸோ அப்போது படம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அரசியல், சமூக, பண்பாட்டு, வாழ்வியலை அது கடத்தி கொண்டே இருக்குது. ஒரு பெண்ணுடைய உணர்வுகள், பெண்ணுடைய வாழ்க்கை, ஒரு தலித் மக்களுடைய வாழ்க்கை, ஒரு இடதுசாரியினுடைய வாழ்க்கை, இவங்க எல்லாமே இந்த சமூகத்துக்குள்ளே இருக்காங்க. இது எல்லாமே சினிமாவில் காமிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. சினிமா வெறும் ஜாலிக்காக மட்டும் இல்லை, அது ஒரு நல்ல ஊடகம், கருத்து சொல்லப்படுது, அது சமூகத்தை தொடர்ச்சியாக இம்பேக்ட் பண்ணுது. விஜய் என்ன தைரியத்தில் அரசியலுக்கு வராரு? சினிமாவில் அவர் நல்லவர், அவர் உண்மையிலே ரொம்ப நல்ல ஆளு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு இல்லையா அந்த மக்களுக்கு, இளைஞர்களுக்கு. விஜய் வரும்போது ஆதரிக்கிறாங்க. எம்ஜிஆர் எந்த அடிப்படையில் எம்ஜிஆருக்கு மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு வந்துச்சு. எல்லா படங்கள்லையும் மிக ஒழுக்கமாக ஒரு சமூகத்துக்கு முன்மாதிரியாகவே அவர் நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் மக்கள்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா சினிமாவை பார்த்துருந்தாங்கன்னா அவர் சிஎம் ஆயிருக்க முடியாது. சினிமா பார்த்து அவர் சிஎம் ஆயிருக்க மாட்டார். சினிமா பார்த்துருந்தா விஜய் எனக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டார். ஸோ அப்போ ஒரு நடிகர் ஆட்சிக்கு வரும்போது நீங்கள் பாராட்டு விழா, இதே ப்ரொடியூசர்ஸும் இதே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் இதே சினிமா தியேட்டர்ஸ் ஓனர்ஸும் தலைவரை புகழ்ந்து பேசி அவரை சிஎம் நடு நாற்காலியில் உட்கார வச்சு அவருக்கு நீங்கள் வந்து கொண்டாடுறீங்க. அது திரு ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, திரு கலைஞராக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் நீங்கள் நீங்கள் தான் கொண்டாடினீங்க. ஸோ அப்போது ஒருத்தங்க உங்கள் சார்ந்த ஆட்கள் சிஎம்மாக வந்தால் நீங்கள் கொண்டாடுறீங்க, இந்த மூவிஸை வந்து பொலிட்டிக்கலாக யூஸ் பண்ணிக்கிறீங்க, பாலிடிக்ஸில் போய் உங்களுக்கு வேணுங்கிறத கேட்குறீங்க, எல்லாம் பண்ணிக்கிறீங்க. ஆனால் சினிமாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சமூகத்தை பாதிக்கும்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க. இதில் உண்மையிலே அது ஒரு வேடிக்கையாக இருக்குது. இப்போ அவங்க சைடு சொல்கிற நியாயங்கள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வன்மத்தினால சில பேர் வந்து பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தையும் தாண்டி அந்த தனி மனிதரை தாக்குற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம ரீசெண்டாக கங்குவாக பார்த்தேன், ஒரு பெரியவர் வந்து வெளியே வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஒருமையில் பேசியிருப்பார். அதெல்லாம் வந்து ஊடகங்கள் வந்து அதை தவிர்க்கணும், இல்லை அப்படின்னா அதை எடிட் செய்தாச்சு போடணும். நீங்கள் அப்படியே போட்டு ஒரு ப்ரொமோஷனுக்காண்டியோ இல்லை உங்களோட சுயநலத்துக்காண்டியோ நீங்கள் போட்டுக்கிறீங்கன்ற அந்த விஷயத்தை முன்வைக்கிறாங்க. ஆக்சுவலி வந்து நான் வந்து இன்னும் ஒரு மைக்ரோ அளவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைகளில் 15-20 வருஷத்தில் வன்முறை அப்படிங்கிற சிந்தனை வந்து சினிமாவினூடாக ஒரு இன்டைரக்ட் இம்பேக்ட் இருக்குது, இல்லாமல் இல்லை. அதாவது வன்முறை, ஒரு காதல் எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும், லவ், இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் சினிமாவால் சில இம்பேக்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தன் கத்தி தேட்டர்லன்னு பேசுகிறதே உள்ளவன் கத்தி தேட்டர்லன்னு பேசுகிறத கேட்டு வந்து தான் அவன் பேசுகிறதா நியாயம்னு சொல்லலை. தனிப்பட்ட தாக்குதல் இருக்கவே கூடாது. அது சினிமாக்காரங்களை பற்றி மட்டும் கிடையாது, யாரை பற்றியுமே தனி மனித தாக்குதலுக்குள்ளே போகவே கூடாது. அவங்க கருத்தோடு டீல் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால் படம் நல்லா இல்லை, படம் என்ன காரணத்துக்காக நல்லா இல்லை. சூர்யா எவ்வளோ வேலைகள் தமிழ் சமூகத்துக்கு செஞ்சுருக்காரு, எவ்வளோ பேர்த்த படிக்க வச்சிருக்காரு. நான் தனிப்பட்ட முறையிலேயே வந்து நான் பல கல்லூரிகளில் பார்த்துருக்கேன். அகரமிலிருந்து வந்த பசங்க எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க. அவ்வளோ பசங்களை அவர் படிக்க வைக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவர் கொடுக்கக்கூடிய சினிமாவை நம்ம சரியில்லைன்னா ஏற்றுக்க முடியாது. ஸோ அப்போ அதை கருத்தோட டீல் பண்ணியிருக்கணும். கருத்தோட டீல் பண்ண முடியாமல் அவர் பேசுனது வந்து ஒரு கோவத்தில் பேசிட்டார், அவருக்குள்ள ஒரு எமோஷன் இருந்துச்சு பேசிட்டார். படம் முழுக்க உட்காந்து பார்த்துருப்பாரு, படம் முழுக்க கத்திட்டே இருந்திருப்பாங்க, அது அவருக்கு ஒரு இரிட்டேட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். வெளியே வந்த உடனே வந்து கேட்கும்போது அந்த எமோஷன் வரத்தான் செய்யும், அது வராமலாம் இருக்கு. ஆனால் பேசுனதை நம்ம எந்த விதத்தில் ஆதரிக்க முடியாது. அவர் பேசுனது தப்பு தான், படம் எடுத்தது தப்பு தான், அவர் பேசுனது தப்பு தான். படம் நான் அது சொல்ல வரேன், படம் எடுத்தது தப்பு தான். நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி எவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இப்படி ஒரு மொக்கையாக கொடுத்தீங்கன்னா அது தப்பு தான். அதே மாதிரி அவர் பேசுனது தப்பு தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேர் திட்டமிட்டு இந்த நடிகர் படம் ஓடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 4 பேர்த்த செட் பண்ணி வச்சு சில ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அப்படி இருந்தால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, அது வந்து இருக்கக்கூடாது. அதே மாதிரி வன்மம் அப்படின்ற வார்த்தை வந்து இங்கே அதிகமாக இங்கே யூஸ் பண்ணப்படுது. ஏன்னா தப்புன்னு சொல்கிறவங்க எல்லாருமே வன்மத்தில் சொல்கிறாங்கன்றதும் கிடையாது. ஆமாம், அது ஒன்று விஷயம் இருக்குது. இங்கே வந்து தப்புன்னு சொல்கிற எல்லாத்தையும் வந்து வன்மம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் நீங்கள் அடக்கிட்டீங்கன்னா யாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. அதாவது என்ன சிக்கலாகுது அப்படின்னா, ஒரு 100 பேர் பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அது யாரோ ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வைரலாக மாறுது. ஸோ அந்த சிக்கல் அவங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கூல் சுரேஷ் எல்லாம் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்து படத்தை பற்றி ஊர் பேசி பாப்புலாரிட்டி பண்ணுறதுக்காக பண்ணுறாரு இல்லையா, அது ஒரு ட்ரெண்டாக மாறிச்சு பார்த்தீங்களா. அது மாதிரி இது மாதிரி யாரோ ஒருத்தங்களுடைய பிஹேவியர்ஸோ பாடி லாங்குவேஜோ வேர்ட்ஸோ ரொம்ப வன்மமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது தவிர்க்கப்பட வேண்டியது, அது சமூக ஊடகங்களுக்கான பொறுப்பு. அதை சொன்னால் செஞ்சுக்குவாங்க அவங்க. சார் இது மாதிரிலாம் போடாதீங்க சார், உங்கள் சேனல் எப்படி ஒருத்தர் போட்டிருக்கீங்க, நீங்கள் அவர் ரொம்ப ஆபாசமாக திட்டுறாரு சார், அது நீங்கள் எடுத்துருங்க சார், வேணாம் சார்னு சொன்னால் கண்டிப்பாக சோஷியல் மீடியாவே அதை எடுத்துருவாங்க, நீக்கிடுவாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுதான் உரையாடலுக்கான ஒரே வழி. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க நினச்சிருந்தா அதை கட்டுப்படுத்தியிருக்கலாம். இந்த மாதிரி அவர் போடுற வீடியோவை நீங்கள் நீக்க சொல்லலாம், இல்லை வந்து அதை எடிட் செஞ்சு போடுங்க, இல்லை அதை எடுக்காதீங்க போடாதீங்கன்ற ஒரு வலியுறுத்தல் பண்ணாமே தவிர எடுக்கவே கூடாது. முன்னாடி அந்த இடத்துக்குள்ளே எடுக்காதீங்கன்னாங்க, இப்போ ஒட்டுமொத்தமாகவே அதை தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வராங்க. இது மட்டும்தான் காரணன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடியும் இங்கே எக்கச்சக்கமான படங்கள் ஃபெயிலியர் ஆகி
ப்ரொடியூசர்ஸ் வந்து மொத்தமாக துண்டை தோளில் போட்டு ஊருக்கு போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் சோஷியல் மீடியா நிறைய நல்ல படங்களை பப்ளிசிட்டி பண்ணியிருக்கு. நல்ல படம் இல்லை அப்படிங்கும்போது அதை ரொம்ப வேகமாக மக்கள்கிட்ட கொண்டு சேரும். இயல்பாகவே மனித இயல்பு என்ன அப்படின்னா, இது வந்து சோஷியல் மீடியாவோட இயல்பு கிடையாது. சோஷியல் மீடியா அப்படிங்கிறதே மனுஷன் தான். மனித இயல்பு அப்படிங்கிறது என்னென்னா, பாசிட்டிவோட நெகட்டிவ் வேகமாக பரவும். ஒரு பாசிட்டிவ் செய்தி சொல்கிறத விட, ஒரு தெருவில் ஒருத்தன் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கிறத விட, ஒரு தெருவில் ஒரு பொண்ணு காணாமல் போயிடுச்சு, யாரோடய ஓடி போயிடுச்சுன்னு சொல்கிற விஷயம் வேகமாக பரவும். இது இயல்பு, இது மனித இயல்பு. இந்த மனித இயல்பு வெகுஜன இயல்பு. இந்த வெகுஜன இயல்பை புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க அதை பேசணும். அது அப்படி தான் நடக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவே நீங்கள் தவிர்க்கணும். அதில் நீங்கள் வந்து ப்ரொமோஷன்ஸே நீங்கள் கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப்பில் நீங்கள் வந்து ப்ரொமோஷன்ஸே கொடுக்காதீங்க. நீங்கள் வந்து ட்ரைலரோ டீசரோ எதுவுமே ரிலீஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வரமாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து என்ன பண்ணீங்க? ஃபங்க்ஷன் நடத்துறீங்க. ஃபங்க்ஷன் நீங்கள் இப்படி ஒரு படம் எடுத்திருக்கீங்க, ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்க. அந்த ஃபங்க்ஷனை கொண்டு போய் சேர்த்துறது யார்? சேட்டலைட் சேனலா? இன்றைக்கி சேட்டலைட் சேனல் மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து கிடையாது. எண்ணி பார்த்தா 10 இருக்கும். ஆமாம். ரெண்டாவது, இன்றைக்கி மக்கள் வீட்டில் கூட உட்காந்துருக்க நேரம் இல்லாமல் ஃபோனில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆஃபீஸ் போகிறவன், ஸ்கூல் போகிறவன், காலேஜ் போகிறவன் ஃபோனை வச்சு பார்த்துட்டே போகிறான். ஓ, இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கா? இப்போ கங்குவாவினுடைய ஆடியோ லான்ச் இருக்கு இல்லையா, எத்தனை பேர் சேட்டலைட் சேனலில் பார்த்துருப்பாங்கன்னா ரொம்ப 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 குறைவு தான். எல்லாருமே சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தாங்க. சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது, ஓ நல்ல படம், சூர்யா படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது அதை நம்பி தான் போய் அவன் வந்து தியேட்டரில் வந்து பணம் கொடுத்து டிக்கெட் வாங்குறான். ஸோ இப்போ சோஷியல் மீடியா உங்களுக்கு வந்து பணம் வசூலிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். உங்களுக்கு பண வசூல் இல்லை அப்படின்னா அதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. அந்த பண வசூல் இல்லைங்கிறதுக்கு காரணம் சோஷியல் மீடியா கிடையாது, படம் நல்லா இல்லை. அதை திருப்பி சொல்லுங்கள். படம் நல்லா இல்லை என்னைக்காவது சொல்கிறாங்களா அவங்க? இது திருப்பூர் மணியனை பேசுகிறாரு, இல்லை மற்ற ப்ரொடியூசர் கவுன்சில்ஸில் பேசுகிறாங்க, இந்தியன் 2 படம் நல்லா இல்லை அப்படின்னு யாராவது வரைக்கும் வாயத்திறந்து சொல்லியிருக்காங்களா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? நாங்கள் டைரக்டர், நான் நடிகருக்கு இவ்வளோ இத்தனை கோடி பணம் கொடுத்துருக்கோம், நீங்கள் நடிகருக்கு பணம் கொடுத்துருவீங்க, அதுக்காக எங்கள்கிட்ட வசூல் பண்ணிக்கலாம் நான் கேட்குறேன். ஒரு உண்மையை சொல்லப்போனால், ஒரு நடிகனுக்கு வரக்கூடிய காசு இந்த மக்கள் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய 100-200 காசு தான். அதை மொத்தமாக வசூல் பண்ணி நீங்கள் ஒரு நடிகருக்கு கொடுத்துட்டு உங்களுடைய ஆற்றாமையெல்லாம் நடிகரை நோக்கி திருப்பாமல் மக்களை நோக்கி கொடுக்குறவங்க நோக்கி நீங்கள் திருப்புறீங்க. இது வந்து உண்மையிலே வந்து அவங்களுக்கு தான் மிகப்பெரிய பின்னடைவு. அது வந்து இன்னும் சொல்லப்போனால் இவங்க வெளிப்படையாக வந்து சொல்லணும், எந்தெந்த படம் ஃபெயிலியர் ஆயிருக்கு சோஷியல் மீடியாவில் அப்படின்னா அவங்க லிஸ்ட் பண்ண சொல்லுங்கள். எல்லாமே கண்டென்ட்டாக ஃபெயிலியரான படங்கள் தான். இங்கே கண்டென்ட்டாக ஃபெயிலியர் ஆச்சுன்னா படம் ஓடாது. அது எவ்வளோ பெரிய டேரக்டர் வேணாலும் எடுக்கலாம், நீங்கள் அது சங்கராகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். கண்டென்ட் ஃபெயிலியர்னால் படம் ஓடாது. இன்றைக்கி வந்து தமிழ் சினிமா ஒரு மெச்சூர்டான ஆடியன்ஸோடு வந்து நிற்கிது அப்படின்னா அது காரணம் தான். நல்லா படம் கொடுத்தா பார்ப்பேன், இல்லைனா பார்க்க மாட்டேன். இப்போ நீங்கள் இந்த பிரச்சனை ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் பேசுகிறீங்க, ஏன் கேரளாவில் பேசலை, ஏன் ஆந்திராவில் பேசலை? அங்கே சோஷியல் மீடியா ஹைப்பாக வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. கமர்ஷியல் மூவி நிறையா வருது. அந்த கமர்ஷியல் மூவி மக்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. கேரளாவில் ஆர்ட் மூவிஸ் அவ்வளோ வருது. வருஷம் 20 படம் நல்ல படமாக, தரமான படமாக வரும். அந்த படம் மக்கள் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அதை பற்றி ரைட் அப்ஸ் எழுதிட்டு தான் இருக்காங்க. பல படங்கள் வந்து சோஷியல் மீடியாவுக்கு போனதுக்கு பிறகு, குறிப்பாக நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஊடகங்களுக்கு போனதுக்கு பிறகு எக்கச்சக்கமான காசை கூச்சி கொடுக்குது. அன்னைக்கு நான் ஃபோனில் பார்க்கணும்னு இவங்க விருப்பப்படுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, படத்தை எடுத்துருவாங்க, சேட்டலைட் ஒருத்தவங்களுக்கு விற்றுருவாங்க, தேட்டரில் கலெக்ஷன் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு வந்து ஓடிடிக்கு விற்பாங்க இல்லையா, ஓடிடியில் நான் பார்த்தா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு சோஷியல் மீடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஒரு வார கலெக்ஷனை அள்ளிட்டு அதுக்கு பிறகு அதை எப்படி வேணாலும் பேசிக்கிங்க அப்படிங்கிற மனநிலை தான் அவங்க இருக்காங்க. அதை அப்படி பண்ண முடியாது. சோஷியல் மீடியா இஸ் ஓப்பன் டு ஆல். அது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாத்தையும் விமர்சிக்கும். இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் கட்சியே, ஆட்சிக்கு வர கட்சியை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல சோஷியல் மீடியா இருக்குது. கிரவுண்டில் ஓட் பேங்க் இருந்தாலும் சோஷியல் மீடியா ஒரு ஒப்பீனியனை கிரியேட் பண்ணுது. அது வந்து இதை தடை பண்ணவே முடியாது. சோஷியல் மீடியாவில் வந்து இந்த கட்சியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, தடை பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால் இவங்க பேசுகிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே தப்பு. இது வந்து காமன் சென்ஸ் இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு விஷயங்கள் வந்து தெளிவாக பேசியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.